ஹே கைஸ்! ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, லீனியர் ரெக்ரெஷன் எப்படி நம்ம scikit-learn லைப்ரரியில இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த scikit-learn வராத முன்னாடி, ஸோ ஒவ்வொரு மாடல்ஸையும் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து டைம் கன்சியூமும் ஆச்சு. ஒரு மாடல பில்ட் பண்ணி அத கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, scikit-learnல ஒரு லைப்ரரி கொண்டு வந்தாங்க. இந்த scikit-learn லைப்ரரில என்ன ஆச்சுன்னா, எல்லா அல்காரிதம்ஸ் இருக்கும். லைக் சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, கிளஸ்டரிங் அந்த மாரி அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து பில்ட்-இன்னா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு பேக்கேஜா இதில வந்து கொண்டு வர ஆரம்பிச்சதுனால, நம்மளுக்கு வந்து ஈஸியா ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபைல்குள்ளார போறேன். நியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நோட்புக்க நான் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நியூ நோட்புக் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு நேம் குடுக்குறேன். லீனியர் ரெக்ரெஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணும்னா, அத வந்து இம்போர்ட் எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இம்போர்ட் sklearn இப்படி குடுக்கும்போது எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப நம்ப ஒரு லீனியர் ரெக்ரெஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் யூசுவல் நம்ம எந்த ஒரு மாடல் பில்ட் பண்ணனாலும் நம்மளுக்கு வந்து அதில டேட்டாவ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, NumPy ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் அந்த scikit-learnல பார்த்தீங்கன்னா வந்து மாடல்ஸ் லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ நான் வந்து அத யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போறேன்னா, லீனியர் மாடல்ல நான் வந்து லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஸோ இந்த லைன் அதாவது ஆக்சுவலி இந்த லீனியர் ரெக்ரெஷன் லைன் பார்த்தீங்கன்னா வந்து, லீனியர் ரெக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நான் வந்து கோட்ல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மேட்ப்ளாட்லிப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் த விசுவலைசேஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இம்போர்டேஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாம்பிளா வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வந்து நியூ பிளாக்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என்பி டாட் அரே. நான் ஏன் இந்த 1 வந்து வ இந்த அரேக்குள்ளார குடுத்துருக்கேன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டைமென்ஷன்லயும் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அக்கார்டிங் டூ த லீனியர் ரெக்ரெஷன் இந்த scikit-learnல பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 1 டைமென்ஷனா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் ஒவ்வொரு அரேவா குடுக்கும்போது எனக்கு வந்து நியூ டைமென்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. எனக்கு எக்ஸ்ன்ற ஃபங்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஒய்யும் இதே மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளா நம்ம குடுத்தாலே போதும். என்பி டாட் அரே 40, 50, 60, 70, 80. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் தென் மேக் ஷூர் இந்த 2 வேல்யூஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து சேமா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா 2 எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸா தான் இருக்கும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன்னா, ஒய் டாட் ஷேப், எக்ஸ் டாட் ஷேப் அண்ட் ஒய் டாட் ஷேப். ஸோ ஆஸ் யூசுவல் ஓகே. அ எக்ஸ் டாட் ஷேப் பார்த்தீங்கன்னா 5, 1 இருக்கு. அண்ட் ஒய் டாட் ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து 5 இருக்கு. ஓகே. ஸோ அண்ட் 5, 1 பார்த்தீங்கன்னா வந்து 1 டைமென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்க பத்தியா, அது ஏன்னா இந்த 1 வந்து நம்ம வந்து ஒரு அரேக்குள்ள குடுத்துருக்கனால தான். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக இனிஷியல் பண்றதுக்காக நம்ம மாடல் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ், ஒய் இது பிரிண்ட் பண்ணிட்டா, ஸோ சம்திங் லைக் ஒரு ஸ்கேட்டர் பிளாட்ல நான் வந்து எல்லா டாட்ஸுமே நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, மாடல். இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெடிக்ட் பண்ண போறேன். ஃபிட் பண்ண போறேன். மாடல் டாட் ஃபிட் அண்ட் எக்ஸ், ஒய். ஸோ பாஸ் பண்ணிட்டா எனக்கு லீனியர் ரெக்ரெஷன் ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். நான் வந்து எந்த கோடிங்கும் எக்ஸ்ட்ராலாம் போடல. ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, மாடல் டாட் பிரெடிக்ட் எக்ஸ வந்து இதில குடுக்க போறேன். ஓகே. ஸோ என்னோட எல்லாமே பிரெடிக்ட் பண்ண வேல்யூஸ் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் தென் இந்த வேல்யூஸ நான் வந்து செக் பண்றதுக்காக என்ன பண்ண போறேன்னா, இத நான் வந்து பிளாட் பண்ண போறேன். பிளாட் டாட் ஸ்கேட்டர் எக்ஸ், ஒய் plot dot scatter, plot dot line, model dot predict x.
ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பிளாட்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ரெஷன் லைன். இந்த ஒரு லைன் மாரி இருக்க பத்தியா இதான் அந்த ரெக்ரெஷன் லைன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட டேட்டாஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மாடல வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கே இந்த மாடலோட நான் அக்யூரசி வந்து கிரியேட் பண்ணணும்னா, மாடல் டாட் ஸ்கோர்ன்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். அதில வந்து எக்ஸ்டெஸ்ட் எக்ஸ், ஒய்ய வந்து சிம்பிளா பாஸ் பண்றேன். ஸோ 0.3 தான் காட்டுது. ஸோ இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, 3% மட்டும் தான் அது அக்யூரசியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கே நான் வந்து ஒரு அக்யூரசி ஸ்கோர் வந்து யூஸ் பண்றேன். அ மெட்ரிக்ஸ்ல மெட்ரிக்ஸ்ல sklearn டாட் மெட்ரிக்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி ஸ்கோர் அப்படின்னு இருக்கு. ஸோ அக்யூரசி ஸ்கோர். ஸோ இந்த அக்யூரசி ஸ்கோர்ல வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதனுடைய y வேல்யூ நான் வந்து பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணா 0.2ன்னு காட்டுது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த 0.2 பார்த்தீங்கன்னா 2% தான். அதாவது 20% தான் வந்து அதனுடைய அக்யூரசி வந்து அதிகமா இருக்கு. இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் இந்த வீடியோ. சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பிகினரா